இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மரா, மாமா இப்ப எப்படி இருக்காரு? பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இதான் நீ வேகமா வர்றதா? இல்லடா, வரவல்ல கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் லேட்டு. என்ன பிரச்சனை? ஏய், இதெல்லாம் சொல்ல மாட்டியா? எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க நீ? சரியான நேரத்துல மது மட்டும் வரலனா இந்நேரம் அப்பாவோட உயிருக்கு ஆபத்தா இருக்கும். எவ்வளவு பெரிய மனுஷன், பணம் கட்டலன்னு வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லிட்டாங்க. மரா, சாரிடா, நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து வந்தேன் தெரியுமா? மரா, பாவா அவ கஷ்டப்பட்டு வந்திருக்கா, அவளை ஒண்ணும் சொல்லாத. சாரிடா. அவங்க யாரு? அது என் ஒய்ஃப் பிருந்தாவோட சிஸ்டர். மாறனுக்கும் நல்ல ஃப்ரெண்டு. ரொம்ப தேங்க்ஸ். இது நம்ம ஃபேமிலி. நான் இப்போ பிசினஸ் பார்ட்னர் மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலிலயும் ஒரு ஆள் மாதிரி தான். இது என்னோட கடமை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு வேணாலும் நான் செலவு பண்றேன். அங்கிள் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி வருவாரு. நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். இனி எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நாங்க வைத்தியம் கூட பார்க்க மாட்டோம்னு நினைச்சிட்டீங்களா மாமா? இல்ல அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம்னு நினைச்சிட்டீங்களா? மாமா, உங்களை காப்பாத்துறதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உசுர கூட பணைய வைப்போம் மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? அம்மா அழாதம்மா. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அது நாங்க உங்ககிட்ட சொல்லாம இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் மாமா? இல்லம்மா, ஏற்கனவே குடும்பத்துல நிறைய கஷ்டம். இதுல என்னோட பிரச்சனை எதுக்கு சொல்லிக்கிட்டு? சொல்லாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இப்படி உடம்புக்கு வர பிரச்சனையை மூடி மறைச்சு அப்படி என்னதை சாதிக்க போறாராமா? அப்புறம் நாங்களா 3 பேர் எதுக்கு இருக்கோம்? இனிமே இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லு. மர ரொம்ப துடிச்சு போயிட்டானோ? அவனை பத்தி தான் உனக்கு தெரியவில்லைன்னா, உன் மேல உயிரையே வச்சிருக்கான். அவன் மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் தான் என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிட்டோம். சரி, பணத்தை எப்படிமா புரட்டினீங்க? அப்பா, மதுதான் அப்பா ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நன்றிமா. ஐயோ அங்கிள், பரவாயில்ல. ராகவா, கடைக்கு கிளம்பலாண்டா. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். என்ன விளையாடுறியா நீ? எவ்வளவு பெரிய வைத்தியம் பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கோம். உடனே கடைக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன் நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, ஒரு வாரத்துக்கு நீ வீட்டை விட்டு அங்க இங்கன்னு எங்கேயும் போக கூடாது. கடை வெளியில அவங்க பாத்துப்பாங்க. மாமா, நாங்க காஃபியா? என்னக்கா? ஏண்டி இப்பதானடி ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்காரு, அதுக்குள்ள காஃபியை குடுக்குற? டாக்டர் சொன்னதை கேட்டியா இல்லையா? இல்லக்கா, மாமாக்கு பிடிக்கும் தான் கொண்டு வந்தேன். பிடிக்கும்னா எப்போ எதை குடுக்கணும்னு தெரியாதா? தீரா, சரி விடுமா. இப்ப என்ன, எனக்கே காபி குடிக்கணும் போலதான் இருந்தது. சரியா அவளே கொண்டு வந்துட்டா, நான் குடிச்சுக்கிறேன், உனக்கு வேணாம். நீ போய் அண்ணனுக்கு ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் கொண்டு வா போ. பிருந்தா, ஓ சரி, இதோ நான் வந்துடுறேன். ஏய் கண்மணி, இரு இரு, நான் போறேன். நான் போறேன் வலிமா. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏய் விடு, தெரியாதுல்ல, சின்ன புள்ள தானே அவளோ. அத்த, என்னடா உனக்கு காஃபி வேணுமா? இந்தா. ஏதாவது கேட்காதெல்லாம் பேசிட்டு இருந்தேனா? வேற என்ன? ஏதாவது முடியலன்னா உடனே சொல்ல சொல்லு. சும்மா இப்படி பெருசா எடுக்க வச்சு பயமுறுத்தி எல்லாரும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். டேய், அப்பா தான் சொல்றாருல, நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அதெல்லாம் சொல்லாம இருந்திருக்காரு. அதவே திரும்ப திரும்ப பேசாத, எல்லாம் சரியாயிடும். டேய்,
நான் பயந்தது எனக்கு தான்டா தெரியும், சும்மா கஷ்டம் கஷ்டம்ட்டு. அப்படி பார்த்தா இது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா வெறும் 500 ஃபீஸோட முடிஞ்சிருக்கும். இப்ப பாரு எத்தனை ரூபா செலவாயிருக்குன்னு. இந்த பணத்துக்காக கடைசி நேரத்துல அலைஞ்சு திரிஞ்சு நாய் படாத பாடுபட்டிருக்கோம். டேய் ஏதோ நம்ம கிட்ட பண வசதி நிறைய இருந்து நம்ம ஹெல்த் மேல அக்கறை இல்லாம இருந்தா பரவாயில்ல. ஏதோ சிக்கல் வந்தா கூட நம்ம காசை வச்சு சமாளிச்சுக்கலாம். எதுவுமே இல்லாதப்பதான் நம்ம ஹெல்த் மேல ரொம்ப அக்கறையா இருக்கணும். ஒரு நோய் நம்ம குடும்பத்தோட ஆணி வெறி அசிச்சு பாத்துரும். நான் மாறன் சொல்றதும் கரெக்டு தானே. நம்ம உடம்பு தானே நமக்கு பெரிய சொத்து. நம்ம வீட்டுல பணம் இருக்கோ இல்லையோ, ஒரு வீட்டோட சந்தோஷமே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறது தானே. காது கேக்குதா கேட்கலையா எனக்கு? ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்ன பெருசா நம்ம தப்பு பண்ணிட்டோம்? ஏய் ம், என்னவோ விட்டா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நான் உன் கண்ணு முன்னாடி நிக்கிறது தெரியல, அப்படி என்ன சின்சியரா எழுதிட்டு இருக்க? அவனுக்கு 1008 வேலை, உன்னை கவனிச்சிட்டு இருக்கிறது தான் வேலையா? அப்படி என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? என்னடா கிறுக்கிட்டு இருக்க? கிறுக்கல, யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் கோடு போடும் போது தான் கொஞ்சம் யோசனை புதுசா வரும். மரா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. யார் ஓவரா பண்றா? யார் ஓவரா பண்றா? நீ தான் உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. உனக்கு இதுல ஏதாவது சீரியஸ்னஸ் தெரியுதா? ஸ்ட்ரைக் நேரத்துல பெரிய மாதிரி ஆட்டோ எடுத்துக்கிட்டு சரக்கு டெலிவரி பண்ண போறேன்னு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா யாரு பதில் சொல்றது? ஏ என்ன விட்டா ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பண்ற. அப்படியே வெச்சன்னா பின் அக்கறை இல்லாம உன்னெல்லாம் அந்த ஆட்டோ ரேஸுக்கு போன அன்னைக்கே கட்டி வச்சு 4 வெளுத்து இருந்தானே நீ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு தெரிய மாட்டேன். வெளுப்பியா? ஏய், நட கசக்கி போட்ட சட்டையா இல்ல கந்தலான லுங்கியா? பெருசா வெளுப்பாராம்ல, வெளுப்பாரு. அப்படியே புருஷன் மாதிரியே பேசுவான். இந்த பார், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. புருஷன் மாதிரி பேசுறேனா? ஏய், நான் உன் புருஷன் தாண்டி, உன்னை தொட்டு தாலி கட்டினவன். ஆ, ஆ, ஆ. நீ தாலி கட்டும் கதை தான் எல்லாருக்குமே தெரியுமே. எப்படா ஆய், பழசு இழுக்கிற வேலைலாம் வச்சுக்காத. அப்படி இருக்கிறவ தாலி கழட்டி வச்சுட்டு போக வேண்டியதானே? கூட சேர்ந்து அதுக்காக மரியாதை கொடுத்தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆமா ஆமா, இப்போ அது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஓமா ஓமா? நல்லதோ கெட்டதோ உனக்கு என்ன நடந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு தான் ஆகும். இங்க பாரு, சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசி மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத. அத தேடி உனக்கு பிடிச்சிருக்கல உன் ஃப்ரெண்டு, அவன் வந்து காசு கொடுப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் ஏன் தெரு தெருவா அலைய போறேன்? ஏய், என்ன ரொம்ப ஓவரா கொணட்டுற?